விஜய் என்ன நினைக்கிறாரு, நேராக பனையூர்லேருந்து செஞ்சாஜ் கோட்டைக்கு போயிட முடியும்னு நினைக்கிறாரு. அதுக்கான என்னென்னா ஏதோ ஒரு கருத்து கணிப்பு. முதல்ல 12 வந்தது, 20 வந்தது, இப்போ 28, 40 வரைக்கும் போயிட்டாங்க. ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 10 பேரை கேட்டால் 7லேருந்து 8 பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. விஜயை பையப்படுத்தியதாக தான் இருக்கும். விஜய்க்காக காத்திருக்கிறது, விஜய் ஒருத்தருக்காக காத்திருக்கிறார் இந்த நிமிஷம் வரைக்கும். நாங்கள் வந்து ஒரு சல்மான் கான், ஷாருக் கானை பார்க்குற மாதிரி ஒரு க்ரஷ்ஷாவோ ஒரு ரொமான்டிக் ஹீரோவாவோ அவர் பார்க்கல. அவரை வந்து நாங்கள் ஒரு தம்பியாக பார்க்குறோம், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறோம் அப்படின்றாரு. அந்த கனெக்ஷன் அப்படின்றது வந்து அது நீங்கள் அதை எப்படி பிரேக் பண்ண போகிறீங்க அப்படின்றது ஒரு கேள்வி. விஜய் ஃபேக்டர் வந்து விஜயகாந்தோ கமலஹாசனோ நான் சிவாஜி கணேசனை கூட நான் பார்க்குறேன். விஜயோட ஃபேக்டர்ன்றது வந்து இவங்க எல்லாரையும் விட ரொம்ப அதிகமாக இருக்குது. 8% வாங்கின விஜயகாந்தால திமுகவுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை பாதிக்க முடிகிறது அப்படின்னா விஜய் வில் பி டபுள். சரி, நான் இவ்வளோ பேசுகிறாங்களே எல்லாரையும் கேட்குறேன், ஒன்று கேட்குறேன். நான் விஜய் சப்போர்ட் பண்ணல, ஐம் நாட் சப்போர்ட் ஆஃப் விஜய். ஆனால் அந்த செத்து போன 41 குடும்பங்கள் இருக்குல்ல, அதில் ஒரு குடும்பம் கூட அவரை சார்ஜ் பண்ணல. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் முதல்ல வாயை திறந்து பேசுங்க. நேராக ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போவார், அங்கே முடிப்பார், அப்படியே ஏறி அதே ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வந்துடுவார்னா நீங்கள் எப்போ தான் ஜனங்களோட பழகுவீங்க, மக்களை எப்போ பார்ப்பீங்க? விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியாக வருவதற்கு குறைந்தபட்சம் 3 தேர்தல்களை சந்திக்கும். 15 வருஷம் அரசியல் பண்ணணும். எடுத்த எடுப்பில் நேராக வந்து கோட்டைக்கு போகணும்னு ஆசைப்படுறது. விஜய் வந்து விஜய் வில் பி டபுள். விஜயை பையப்படுத்தியதாக தான் இருக்கும். விஜயோட ஃபேக்டர்ன்றது வந்து இவங்க எல்லாரையும் விட ரொம்ப அதிகமாக இருக்குது. Carls believe in better presence. The debates pulse. Powered by Milky Mist, Dr. Sri Verma's Wellness. Supported by Kingmakers IAS Academy. Carls Renewable Energy. Believe in better. இந்த எலெக்ஷன் வந்து விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, திஸ் இஸ் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன். ஜெயிக்கலாம் தோக்கலாம், பட் இது விஜயை சுற்றி சுழல்ற எலெக்ஷன் தான். விஜய் ஃபேக்டர் வந்து விஜயகாந்தோ கமலஹாசனோ நான் சிவாஜி கணேசனை கூட நான் பார்த்துருக்கேன். நான் விஜயோட ஃபேக்டர்ன்றது வந்து இவங்க எல்லாரையும் விட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் இன்றைக்கி வந்து இன்றைய தேதியில் டெஃபினெட்லி வந்து 20+ கிராஸ் ஓட்ஸ் போகும் தான் நான் நம்புகிறேன். அதை வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக 10 பேரை கேட்டால் 7லேருந்து 8 பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. யங்ஸ்டர்ஸ் கிட்ட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப்டர் தட் கேட்கும்பொழுது வந்து when I ask 10 people, 7 to 8 say that விஜய். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி அவர் நல்ல நிர்வாகத்தை கொடுப்பாரான்னு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டால் அந்த நம்பிக்கைலாம் பெருசாக இல்லை. why can't a newcomer comes? இவங்க என்ன பண்ணாங்க இவ்வளோ நாள்? why விஜய், a person like விஜய் is gaining traction? அதை யோசிங்க. விஜய் மாதிரியான ஒரு புது கேரக்டருக்கு மக்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய ட்ராக்ஷன், அது வெறும் சினிமா கவர்ச்சி என்று சொல்வது நம்மை நாம ஏமாற்றிக்கொள்ளக்கூடியது. அவர் நல்லது செய்வாருன்னு எதிர்பார்த்து போகிறாங்க, நல்லது செய்ய மாட்டார் தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு 2 கேட்டகரியுமே இருக்குது. நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். விஜய்க்கு ஏன் இவ்வளோ ட்ராக்ஷன் கிடைக்குதுன்னு காய்தல் ஒருத்தல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய் பற்றின உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுல இருக்க அட்லீஸ்ட் ஓரளவுக்கான உண்மைகளையாவது நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன் வந்து ஒரு சினிமா நடிகருக்கு இது வரைக்கும் அவர் என்ன சாதிச்சார், ஏன் வந்து இவ்வளோ பேர் வராங்க? My intuition is a 4-corner fight, they have an advantage. Either they will have a simple majority or they will scrap through. விஜய் அப்போ டிஎம்கேயோட பி டீம்னு சொல்கிறீங்க? நோ இது மாதிரி ஒருத்தரை பார்த்து பி டீமு, அவன் சங்கி, இவன் வந்து அவன் ஆள், மணியே திமுக ஆள்னு சொல்கிறாங்க. என்ன எல்லாரும் திட்டுவாங்க, அவன் இவன் ஆள், அப்புறம் வந்து என்னென்னமோ சொல்லுவாங்களே, பி டீமு, சங்கி, அப்புறம் இவன் அவன் ஆள், அவன் இவன் ஆள். ஏன் உங்களை யாருமே கேள்வி கேட்கக்கூடாதா? திமுக அவன் எவன் கேள்வி கேட்டாலும் அவன் சங்கியா? அது முதல்ல அது என்ன டிக்டட்டோரியல் ஆட்டிடியூட் அது? சரி, சங்கியாவே இருக்கட்டுமே, நீ ஓகேமா? இப்போ இந்த கேள்வி வருது இல்லை. யூ ஆன்சர் இஸ் கொஸ்டின்ஸ், டோன்ட் லேபிள் ஹிம். 2 பேர் ஓட்டுமே உடையுது, பட் ஏடிஎம்கே ஓட்டு அதிகமாக உடையிற மாதிரி தெரியுது. ஸோ இன் தட் வே இட் மே பி அன் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் வந்து அதை ஓட்டு பிரியும்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் வந்து மேஜர் இம்பாக்ட் காட்டுவாங்களா ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணுறவங்க? அது எலெக்ஷன் முடிஞ்சோன்னு தான் தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட ரிசல்ட் என்ன. பட் டோன்ட் வரி டூ மச் அபவுட் திஸ். நான் பேசுனது கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும். இஷ்யூஸ் ஆர் மச் லார்ஜர். விஜய் ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு நான் எங்கேயுமே சொல்லலை. பட் அப்படி சில பேர் நம்புகிறாங்க. அது வெறும் சினிமா கவர்ச்சி மட்டும் இல்லை, அது இவங்க 2 பேர் மேலே எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு 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 ஏமாற்றம் தான் அது. நீங்கள் எழுப்பின எல்லா கேள்விகளையும் நான் என்னுடைய பேச்சில் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். பட் டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். நம்பிக்கை மட்டும் எந்த கட்டத்திலையும் எழுந்துடாதீங்க. புதுசாக ஒருத்தர் வராருன்னா வரக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. அது வந்து அடிப்படையில் ஜனநாயக பண்பு அற்ற தன்மை.
விஜய் வந்து என்னத்தை கீழ்ச்சிடுவார், சினிமாக்காரன் தானே, நீங்களாம் என்ன செஞ்சு கீழ்ச்சிங்க, அவர் மாற்றத்தை கொடுப்பாருன்னு நான் நம்பலை. ஆனால் ஒரு சிலருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது, ஒரு ஜனநாயகத்தில் யார் வேணால் வரலாம். 1 man 1 vote, 1 woman 1 vote இல்லையா? யாரோ ஒருத்தர் அரசியலுக்கு வரும்பொழுது உனக்கு என்ன தகுதின்னு கேட்பதே அடிப்படையில் சர்வாதிகாரத்தன்மை. நீங்கள் ஓகேமா இருந்தால் ஏன் வர போகிறாங்க? நான் தான் மனோஜ்கிட்ட பேசும்போது சொன்னேன், இவ்வளோ ஹியூஜ் க்ரௌட்ஸ் விஜய்க்கு வருதுன்னா அது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் அப்புறம் ஒதுக்கி வைங்க. சரி, நான் இவ்வளோ பேசுகிறாங்களே எல்லாரும் கேட்குறேன், ஒன்று கேட்குறேன். நான் விஜய் சப்போர்ட் பண்ணல. ஐம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் விஜய். இன்ஃபேக்ட் ஐ டூ பிலீவ் தட் ஈ வில் பி மச் மோர் வர்ஸ் தான் டிஎம்கே. ஆனால் அந்த செத்து போன 41 குடும்பங்கள் இருக்குல்ல, அதில் ஒரு குடும்பம் கூட அவரை சார்ஜ் பண்ணல. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? சார் அவரை சார்ஜ் பண்ணல, நாங்களும் அதை சார்ஜ் பண்ணல சார். இப்போ பாண்டிச்சேரியில் இதே மாநாடு நடந்துச்சு, அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லையே. அப்போ நிர்வாகத்தில் அங்கே ப்ராப்ளமா இல்லை, இங்கே எக்ஸாக்ட்லி. ப்ராப்ளம்? அப்போ வந்து நிர்வாகத்தோட தோல்வி தானே அது. அந்த இடத்துல ஏன் அனுமதி கொடுத்த? அதுக்கு முன்னால் 5 மீட்டிங்கில் திஸ் வாஸ் அ ட்ராஜடி வெயிட்டிங் டு ஹேப்பன். அப்போ கடமை தவறினது அரசு, ஆனால் பழி வந்து இன்னொரு இடத்துல போகுது. அஃப்கோர்ஸ் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்கு, நான் மறுக்கல. நான் வந்து இந்த அண்ணா நகர் கோரா ஃபுட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, நீங்களாம் அங்கே போவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு வீதி விருது விழா முடிச்சுட்டு வரும்போது நான் வந்து அந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து 50 வயசு, உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்னை பார்த்த உடனே, நீங்கள் டிவிலெலாம் பேசுவீங்களா அப்படின்னாங்க. ஆமாம். விஜயை நல்லா சப்போர்ட் பண்ணி பேசுங்க சார், உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் சப்போர்ட் பண்ணி பேசணும். நீங்கள் பாட்டுக்கு வந்து அவரை விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்க, நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா பத்திரிகையாளரும் ஒரே மாதிரி பேசுறீங்க. மேடம், நான் அப்படி பேச மாட்டேன். இல்லை, நீங்கள் வேற, நீங்கள் அப்படிலாம் பேச மாட்டீங்க, மற்றவங்க எல்லாம் அப்படி பேசுறாங்க, எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கோவமா வருது சார் அப்படின்றாங்க. நான் உட்கார்ந்துட்டேன் பக்கத்துல. இல்ல நான் உட்கார்ந்துட்டேன் பக்கத்துல. அப்புறம் நான் கேட்டேன், என்ன உங்களுக்கு என்ன விஜயோட என்ன கனெக்ஷன் அப்படின்னு. ஏன்னா அந்த ஃபேன் மென்டாலிட்டி அப்படின்றத நம்மளால டீகோட் பண்ண முடியாது, நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. பட் அவங்களோட என்ன கனெக்ஷன் விஜய் வச்சிருக்காரு அப்படின்றத நான் கேட்கும்போது, நான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு நான் கேட்குறேன். அவங்க சொல்றாங்க, எனக்கு 50 வயசு ஆகுது சார், நான் விஜய் படங்களை பார்த்து வளர்ந்தவன். விஜயை வந்து நான் வந்து ஒரு நடிகரா பார்க்கல, எங்க குடும்ப உறுப்பினரை நான் பார்க்கிறேன். விஜயை வந்து என் ஃபேமிலியில ஒருத்தரா பார்க்கிறேன் அப்படின்னு. அப்போ சொல்லும்போது, என் முதல் பையனுக்கு விஜய்னு பேர் வச்சிருக்கேன், என் 2வது பையனுக்கு வினோத்னு பேர் வச்சிருக்கேன். எங்க வீட்டில் 10 ஓட்டு அவருக்கு தான் போகும். இதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னா, நாங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு திமுக பிடிக்காது. எங்க ஃபேமிலியே வந்து ஏடிஎம்கே, எங்களுக்கு திமுக பிடிக்காது, நாங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தோம். இப்போ மாத்தி நாங்க எல்லாம் விஜய்க்கு போடுறோம். அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க சார் இந்த மாதிரி ஜென்சி பசங்க தான் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்கன்னு, எழுதி வச்சுக்கோங்க சார், எங்களை மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பெண்கள் இருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு. நான் கேட்டேன், என்ன உங்களுக்கு அவரோட என்ன கனெக்ஷன், என்ன பாண்ட் அப்படின்னா, அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க வந்து ஒரு சல்மான் கான், ஷாருக் கானை பார்க்குற மாதிரி ஒரு க்ரஷ்ஷாவோ ஒரு ரொமான்டிக் ஹீரோவாவோ அவரை பார்க்கல, அவரை வந்து நாங்கள் ஒரு தம்பியா பார்க்குறோம், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறோம் அப்படின்றாரு. அந்த கனெக்ஷன் அப்படின்றது வந்து அது நீங்கள் அதை எப்படி பிரேக் பண்ண போறீங்க அப்படின்றது ஒரு கேள்வி. பொலிட்டிக்கலாக இது ஒரு சேலஞ்ச், எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு சேலஞ்ச். 8% வாங்கின விஜயகாந்தால திமுகவுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை பாதிக்க முடிகிறது அப்படின்னா, சிவபிரியன் ஏற்கனவே சொன்னாரு, விஜய் வில் பி டபுள். அப்போ உங்களுக்கு 15% ஒரு கட்சி, 8% ஒரு கட்சி கிராஸ் பண்றாங்க அப்படின்னாலே கவலைப்பட வேண்டிய இருக்கு. ஏன்னா பல இடங்கள்ல வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக அவங்க மாறிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு 2021ல் பல இடங்கள்ல அவங்க வந்து வெற்றி தோல்வியை தீர்மானித்திருக்கிறார்கள். 10,000 ஓட்டு, சில இடங்கள்ல நல்ல கேண்டிடேட் இருந்தால் 20,000 ஓட்டுலாம் பிரிச்சிருக்காங்க. அப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும், ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட், அதுவும் ஒரு 4 முனை போட்டி, அந்த மாதிரியான ஒரு சூழல்ல. இப்போ இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு 15% அப்படின்னா கவலைப்பட வேண்டிய விஷயம். அது சர்வேக்கள்ல 20% மாறுகிறது அப்படின்னும் போது, நிச்சயமா 2 பார்ட்டியில ஏதோ ஒரு பார்ட்டிக்கு மிகப்பெரிய சிக்கல் என்பது இருக்கிறது. அந்த 20% அப்படின்றது ஒரு 2 மாசத்துல ஒரு ஆக்டிவ் பிரச்சாரம் மூலமாக அது இன்னும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கூடயோ அல்லது ஒரு 8 பாயிண்ட்ஸ் கூடயோ போயிருச்சுன்னா, அது உங்களுக்கு பெரிய தலைவலியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் எல்லா அரசியல் கட்சிகளும் மீண்டும் வந்து அவங்களுடைய டிராயிங் டேபிளுக்கு போய் அந்த ஸ்ட்ராட்டஜியை ரீவொர்க் பண்றாங்க. ஒரு ஆப்ஷன், ஒரு ஆல்டர்னேட்டிவ் மக்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த ஒரு விஷயமும் வந்து நான் ஃபீல்டுக்கு போகும்போது மக்கள் சொல்றாங்க, ஒரு மாற்றம் வரட்டும் அப்படி.
எல்லா தேர்தல்கள்லையும் ஒரு மாற்றம் வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, மக்கள் பேசுவாங்க. அந்த விஷயங்களை பண்ணுறதுக்கான லீடர்ஸ் இருக்காங்களா அப்படின்னா அந்த மாதிரி லீடர்ஸ் இல்லை. விஜயகாந்த் அப்படி பார்த்தாங்க, ஒரு 8% அவர் வந்தார். அதுக்கப்புறம் அவர் எதிர்க்கட்சியாக கூட அவர் வந்தார். அதுக்கப்புறம் தான் நீ சொன்ன மாதிரி அவருக்கு வந்து அவருடைய டிக்ளைனே அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அவரை ஒரு வயபிள் ஆப்ஷனை பார்த்தாங்க. இப்போ சீமான் வந்து தனியாக தான் போகிறாரு. ஆனால் அவரையும் நம்பி ஒரு 8% மக்கள் வந்து அவர் பேசி பேசி வராரு அப்படின்னும் போது ஒரு மாற்றமாக அவரை பார்க்குறாங்க. ஸோ இந்த மாற்றம் வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் மக்கள்கிட்ட மேலோங்கி இருக்கிறதா இந்த தேர்தலில் பார்க்குறோம். அது எல்லாத்தையும் வந்து ட்ரம்ப் பண்ணுமா அப்படின்றது ஒரு $1 million கொஸ்டின். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எனிதிங் கேன் ஹேப்பன் இன் திஸ் எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு 4 கார்னர்ட் கண்டெஸ்ட் அப்படின்னும் போது வெற்றி தோல்வி அப்படின்றது ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்டாக தான் இந்த எலெக்ஷன் இருக்கும். ஹவு ஃபார்ச்சூன்ஸ் வில் ஃப்ளிப் அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். 26 தேர்தலில் எல்லாரும் ஒருவித பதற்றம், பயம், குழப்பம், எரிச்சல் இது அத்தனையும் கலந்து பார்க்குறது விஜய்ங்கிற அந்த ஒரு கேரக்டர் தான். ஏன்னா அவர் என்ன பண்ண போகிறாருன்னு நமக்கு யாருக்குமே தெரியல. அவர் சொல்கிற பெர்சன்டேஜ்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சிடலாம். ஒரு சராசரி மனுஷனாக நாமளும் வீட்டில் இருக்கிறோம், வீட்டுக்கு நமக்கு வேலை செய்ய வரவங்க இருக்கிறாங்க, நாம் ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறோம், 10 பேரை பார்க்குறோம். ஒரு சராசரி மனுஷனுங்களோட பத்திரிகையாளர்கள்ட்ட பல பேர் பேசுவாங்க, நாமளும் எக்ஸ்ட்ரா சில பேர்கிட்ட பேசுவோம். இதையெல்லாம் வச்சு பார்த்தா குறைஞ்சபட்சம் அவர் தான் சந்திக்க போகிற முதல் தேர்தலிலேயே 2% வாக்குகளை பெறுவார் அப்படின்னு சொன்னோம். குறைஞ்சதுன்னா 10% எடுத்துக்கலாம். என்னுடைய கணிப்பு, அதை அளவு போடுறதுக்கெல்லாம் இன்னும் மெஷின்லாம் வரல, யார் சொன்னாலும் அதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு பெர்செப்ஷன், எனக்குன்னு இருக்கிற குறைஞ்சபட்ச அறிவு, நாம் பல பேர்கிட்ட பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்தா 10-15% அவர் வாங்குவார் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அது ஒரு விஷயமா சார், அவர் வாங்கிட்டு ஒதுங்கி போகட்டும் அப்படின்னு ஒதுங்க முடியல யாராலையுமே. அந்த 10-15% யாருடைய வாக்குகளை வாங்க போகிறார்? தெலுங்கானா, ஆந்திரா, மத்திய பிரதேஷ் அப்படிலாம் இல்லை. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 100 பேர் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தான்னா அந்த 100 பேரில் 15 பேரை விஜய் தன் பக்கம் ஈர்க்க போகிறார். அதில் புதுசாக ஓட்டு போட போகிற அந்த 2 பேர் இருப்பாங்க. அந்த 15 பேரில் நான் சொல்கிறேன் 3 பேர் இருப்பாங்க. ஏற்கனவே திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, இடதுசாரிகளுக்கு, பிஜேபிக்கு, நோட்டாவுக்கு வாக்களித்தவங்களும் அதில் இருப்பாங்க. ஸோ எந்த செக்டார்லேருந்து அவர் எவ்வளோ பேரை ஈர்க்க போகிறார்? அந்த 15ல் ஒரு 7 யாருக்கிட்ட இருந்து எடுப்பார், 8 யாருக்கிட்ட இருந்து எடுப்பார்? இல்லை நாங்கள் இன்டாக்டாக இருக்கிறோம், திமுக கூட்டணி, எங்களை யாரும் கை வைக்க முடியாது, அதிமுகவை நோக்கி தான் அவருடைய பார்வை இருக்குது, அவங்க ஒரு 8-9% இழப்பாங்க அப்படின்னு வெவ்வேறு பார்வைகள் இருக்கே தவிர உறுதிப்பட்டு இவர்களுடைய வாக்குகளை தான் இத்தனை சதவீதம் பிரிப்பார்னு தெரியாததுனால விஜய் தான் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு மையப்புள்ளியாக ஆயிட்டார். அவர் சென்ட்ரிக்காக வரணும், நாம் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கலாம். இது ஒரு புதிய வரவுக்கு ஒரு அடிப்படையான அவசியமான தேவைன்னு நான் சொல்லுவேன். பேசு பொருளாக ஒரு நபர், ஒரு இயக்கம் இருக்கிறது ஒரு வரப்பிரசாதம். எங்கே யார் விஜய்னா யாருன்றது கேட்குற அளவுக்கு அவசியம் இல்லாமல் அவர் ஒரு வீட்டுக்குள்ளேயும் போய் சேர்ந்துட்டார். ஒரு நடிகராக, ஒரு தலைவராக, ஒரு இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்திட்டு போகிறவராக அவர் இன்னும் ஒரு 5% கூட வேலையை தொடங்கவே இல்லை. ஆனால் அறிமுகம் என்கிற ஒரு மிகப்பெரிய பலம் விஜய்க்கு இருக்குது. எதிரணியினரை அல்லது இவரால் நமக்கு பாதிப்பு வரும்னு ஒரு சந்தேகப்படுறவங்க மத்தியில் ஒரு பீதியை, பயத்தை ஏற்படுத்தியதன் மூலமாக, சந்தேகத்தை நாகரிகமாகவே சொல்லுவோம், அதை ஏற்படுத்தியதன் மூலமாக கூடுதல் முக்கியத்துவத்தை விஜய் பெறுகிறார். நான் திரும்ப சொல்கிறேன், வளர்கிற ஒரு இயக்கத்திற்கு, ஆட்சியை பிடிக்க நினைக்கிற ஒரு தலைவராக நினைக்கிற ஒரு பிரபலத்திற்கு இது அவசிய தேவை. அது இயல்பாகவே விஜய்க்கு கிடைச்சிடுச்சு. அந்த முக்கியத்துவம் தான் 26 தேர்தலை வழிநடத்த போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். இது எல்லாமே விஜயை மையப்படுத்தியதாக தான் இருக்கும். விஜய்க்காக காத்திருக்கிறது, விஜய் ஒருத்தருக்காக காத்திருக்கிறார் இந்த நிமிஷம் வரைக்கும். இப்போ ஒரு காங்கிரஸுக்கு தான். ஒரு கட்சியை இவ்வளவு துணிச்சலாக ஆரம்பிக்கிறாருன்னா குறைஞ்சபட்சம் ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பார்ல. அதில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எதிர்ப்பு வரும். ரைட், நம்ம அதை துணிச்சலாக நல்லான்னா அது எதிர்த்து நிற்கிறாருன்னு அப்படி எடுத்துக்கிடுவோம். அதுக்கடுத்து நம்மளுடைய கடமை என்ன, கமிஷன் என்ன, ஒமிஷன் என்ன, இதை முதல்ல அவர் என்ன அந்த புரிதலுக்கே வரமாட்டுறாரு. வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னா அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா நீலாங்கரை சிக்னலில் நிற்கிறேன்னு எப்படா வீட்டை நம்ம கையில் கல்லை வச்சுக்கிட்டு இல்லை, மாலையை போட்டுக்கிட்டு நிற்கலை. வீட்டை விட்டு வெளியே வானா என்ன அர்த்தம்னா பொது பிரச்சனைகளுக்கு கருத்தை சொல்லுங்க. ஜன்னலை திறக்கிறதோ கதவை திறக்கிறதோ அர்த்தம் அல்ல. நீங்கள் முதல்ல வாயை திறந்து பேசுங்க. நேராக ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போவார், அங்கே முடிப்பார், அப்படியே ஏறி அதே ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வந்துடுவார்னா நீங்கள் எப்போ தான் ஜனங்களோட பழகுவீங்க? மக்களை எப்போ பார்ப்பீங்க? ஏர்போர்ட்டுக்கு போனால் கூட ஒரு 4 பேர் முகங்களை பார்க்கலாம். பேசஞ்சர் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா நீங்கள் லவுஞ்சில் உட்காந்தா கூட 10 பேர் இங்கே உட்காந்துருப்பாங்க. சார் வணக்கம்மா, சில பேர் திட்டுவான். நீங்கள் நடந்து போகிற போது அந்த ட்ராலியை தள்ளிட்டே ஒருத்தன் தலைவான்னு கத்துவான், ஏய் அப்படின்னு சத்தம் போடுவான். எல்லாத்தையும் காது கொடுத்து ஒரு தலைவன், வளர வேண்டிய வளர்கிற இடத்தில் இருக்கிற தலைவன் கேட்கணும்.
அது எதுக்குமே வாய் தர மாட்டார். அவர் சம்பாரிச்ச காசு தான், அவருடைய உழைப்பில் வந்த காசுல தான் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகிறார் வர. எவ்வளோ நாளைக்கு இப்படி ஸ்பெஷல் ஃப்ளைட்லேயே போவீங்க? இவர் என்னை நம்பி கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர தயார்னு விக்கிரவாண்டி மாநாட்டிலே அறிவிச்சார்ல. அப்போ கூட்டணி அமைக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை, ஆசை அவருக்கு இருக்குது. அதிகாரத்தை நான் மட்டுமே சுவைக்க விரும்பலை, நான் கொடுக்க விரும்புகிறேங்கிற அந்த மனசை நான் பாராட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணணும்? இவர் பனையூர்லேயே உட்காந்துருப்பாராம், இந்த ஆறுதல் சொல்கிறதுக்கு கரூர்லேருந்து வந்து பணம் கொடுத்தது, மழையால் பாதிக்கப்பட்டவங்களை வீட்டுக்கு கூட்டி வந்து பணம் கொடுத்தது மாதிரி கூட்டணி கட்சிகள் இப்படி வரணும்னு நினைக்கிறார். வரலாம், நீங்கள் எடுத்த சர்வே, ஒரு பெர்செப்ஷன், பத்திரிகையாளர்கள் எங்களை மாதிரி 4 விதமாக சொல்கிறது, இதெல்லாம் டபுள் டிஜிட் நமக்கு இருக்குங்கிறது அது ஆணவமாக மாறக்கூடாது. எவர் ஒருவருக்கு ஆணவம் இருந்தாலும் அந்த நபர் வளரக்கூடாது, வளருவதை அனுமதிக்கவும் கூடாது. இவர் இப்போ போராட மாட்டாரா, ஆட்சி வந்தாலும் போராட தயங்க மாட்டேன்னு இந்த வெற்று சூளுரை தான் விஜய் மாற்றிக்கணும்னு நம்ம சொல்கிறோமே தவிர அவரை பற்றி நெகட்டிவாக சொல்லணும்னு நம்ம நினைக்கலையே. நாளைக்கு என்னையும் ஆள போகிறாங்கனாலும் எனக்கு அந்த எதிர்பார்ப்பை நான் சொல்கிறேன். மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற பத்திரிகையாளர்கள் நம்ம அந்த கருத்துக்களை சொல்கிறோம், எடுத்துக்கிட்டால் அவருக்கு நல்லது. இல்லாட்டி தேர்தல் முடிஞ்ச பிறகு இதே மாதிரி நிகழ்ச்சியில் நம்ம உட்காந்து பேச தான் போகிறோம். அப்போ புரிஞ்சுப்பீங்க நீங்கள் எதற்காக விஜயை பற்றி இவங்க இப்படி பேசுனாங்க. விஜய் ஒரு ஸ்பாய்லர், அவ்வளோதான். ஆனால் இந்த முறை அரித்மெட்டிக் கால்குலேஷன் தான் தமிழ்நாடு பொறுத்தவரை 2+2 4 கூட்டணி பலம் ப்ளஸ் இப்போ திமுக வந்து ஸ்கீம்ஸில் முன்னாடி நிற்குது, பொருளாதார பலம், கட்டமைப்பு. ஆனால் விஜய் என்ன நினைக்கிறாரு, நேராக பனையூர்லேருந்து செஞ்சாஜ் கோட்டைக்கு போயிட முடியும்னு நினைக்கிறார். அதுக்கான என்னென்னா ஏதோ ஒரு கருத்து கணிப்பு, முதல்ல 12 வந்தது, 20 வந்தது, இப்போ 28, 40 வரைக்கும் போயிட்டாங்க. உண்மையிலே 40 வந்தால் ஆளுங்கட்சி தான். ஆனால் அப்படியான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது, அந்த மாதிரிலாம் வரவே முடியாது. விஜய்க்கு வந்து ஒரு மிக அபிரிதமான ஒரு திரை கவர்ச்சி. அப்புறம் இந்த மக்கள் கூட்டத்தில் வந்து எல்லாம் விஜய், எங்கே கேட்டாலும் விஜய், எந்தெந்த ஆடியோ வீடியோவில் பார்த்தாலும் விஜய். ஆனால் விஜய்க்கு என்ன அரசியல் என்பது இன்னும் முழுசாக அவருக்கு தெரியல. ஒரு சட்டமன்ற தொகுதி கூட அவர் பெயரில் அவர் வாயிலிருந்து உச்சரிப்பே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இது அரசியல் கிடையாது. அவர் நினைக்கலாம் இதெல்லாம் இலக்கணங்கள், இந்த இலக்கணத்தில் நான் செட் ஆக மாட்டேன், முதல்ல சொல்லிட்டார், நான் எப்படி ஒன்றா பேசுவேன், அவர்களே இவர்களே இதெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்படி கிடையாது அரசியல். இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி பேசுறாரு, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பேட்டர்னை பிரேக் பண்றாருன்னு அர்த்தம். யங்ஸ்டர்ஸுக்கு எப்படி பேசினா கவர முடியுமோ அந்த பேட்டர்ன் எடுக்கிறாருன்னு அர்த்தம். அது அந்த 18 வயதுலேருந்து 25 வயது வரை இருக்கிற வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளோ, அவங்க மட்டும் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்துடுவீங்களா? 40 வயது, 45 வயது, 50 வயது டீக்கல்ல உட்காந்து அரசியல் பேசணும்னு நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க. சும்மா அவ்வளோ புள்ளி ஓரமாக இருக்கும். சாதாரண விஷயம், பேப்பரை படிச்சுட்டு அணுவாக அரசியல் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து இந்த ஊருக்கு வந்து இந்த என் ஊர் தொகுதியில் இத்தனை பிரச்சனை இருக்குது, திமுக கிட்ட சொன்ன நடக்கலை, இவர் சொல்ல இது ஏங்க நீங்கள் நான் நல்லது செய்ய வந்திருக்கிறேன், இது பொதுவான வார்த்தை. சேலத்தில் என்ன பிரச்சனை? இங்கே கள்ளக்குறிச்சி பார்டரில் தொடங்குது சேலம் டிஸ்ட்ரிக்ட், அந்த பக்கம் ஈரோடு, நாமக்கல், கர்நாடகா பார்டர் வரைக்கும் இருக்குது, மேட்டூர் வரைக்கும் கர்நாடகா பார்டர் வரைக்கும் தொகுதி. என்னென்ன பிரச்சனை திமுக செய்யாதது இருக்கும்ல, அதை நீங்கள் சொன்னதானே அந்த மக்கள் நம்பி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. வெறும் அந்த இளைஞர்கள் அந்த தாம் தூம்னு குதிக்கிறவங்க, ஒரு மியூசிக் கச்சேரியில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சோபா போட்டு ஒரு விஐபிங்களை உட்கார வச்சுருப்பாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு 10,000 பேர் வந்து 3-4 மணி நேரம் குதிச்சுட்டே இருப்பான். அவனோட எனர்ஜி லெவல் வேறு. அந்த லெவலில் எனர்ஜி வச்சுட்டு இருக்கிற டீம் மட்டும் ஓட்டு போட்டால் ஆட்சிக்கு வர முடியுமா? வராது. நீ இன்னும் சொல்ல போனால் அவர் நினைக்கிறார் என்னென்னா, இந்த முறை வந்து திமுகவுக்கு பிடிக்காத வாக்காளர்கள் நமக்கு வாக்களிப்பார்கள். உண்மை அது இருக்கும், அந்த பர்சன்டேஜ் இருக்கும். அது வந்து வைகோ வாங்கினார், விஜயகாந்த் வாங்கினார், அப்புறம் மக்கள் நல கூட்டணி வாங்கியது, அப்புறம் இப்போ வந்து நாம் தமிழர் சீமான் வாங்கிட்டு இருக்கார். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஓட் பேங்க் இருக்கும். இப்போ நீங்கள் அதிமுக கூட்டணி 41% சொன்னேன், அதில் ஒரு 5 மைனஸ் பண்ணுங்கள். திமுக கூட்டணி 47, அதில் ஒரு 5 மைனஸ் பண்ணுங்கள், 10. இதை தாண்டி ஒரு கவர்ச்சி அரசியல் ஒரு 2, 3, 4, 5, 15 வரைக்கும் வாங்கலாம். விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியாக வருவதற்கு குறைந்தபட்சம் 3 தேர்தல்களை சந்திக்கணும். 15 வருஷம் அரசியல் பண்ணணும். எடுத்த எடுப்பில் நேராக வந்து கோட்டைக்கு போகணும்னு ஆசைப்படுறது விஜய் வந்து ஆசைப்படலாம், அது மிகப்பெரிய தவறாக போய்விடும். ஏனென்றால் இந்த அதிகாரிகள் ராஜ்யம் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக அரசியல்வாதிகள் எடுக்கிற முடிவை விட அதிகாரிகள் எடுக்கிற முடிவு இருக்குல்ல, அது ரொம்ப மோசமானது. அந்த மாதிரியான ஆட்சி மீண்டும் விஜய் வந்து அப்படி தான் தொடரும். ஏன்னா அவர் யாரை நம்புவார்? அது சொன்னேன், ஒரு ஊருக்கு போனால் என்ன பேசணும் கூட அரசியல் தெரியாதவர், அதாவது கேட்டால் அது இலக்கணத்தெலாம் நான் உடைக்கிறேன், அது கிடையாது இது கிடையாது அப்படி கிடையாது. ஆனால்
தமிழ்நாடு அரசியல்னா என்ன, இந்த அரசியலுக்கு தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு சில விஷயங்களை நாம் செய்தாக வேண்டும். திமுகனா சில விஷயங்களை எதிர்ப்பாங்க, அதிமுக சில விஷயங்களை எதிர்த்தது. ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரை உதய் மின் திட்டம் வரல. ஏன் வரல? அதே அதிமுக ஆட்சியில் உதய் மின் திட்டம் மத்திய அரசு இன்சிஸ்ட் பண்ணுது, வருது. அப்போ உங்களுடைய ஆளுமை சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள். நீங்கள் இது எல்லாருக்கும் மக்கள் வந்து இது எல்லாரும் பார்க்க மாட்டாங்க, அப்படி கிடையாது. ஒரு 3% ஓட்டு 2% ஓட்டு ஆட்சியை மாற்றக்கூடியது. 15 லட்சம் ஓட்டே மாற்றக்கூடியது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் திமுக வந்து நீங்கள் என்ன ஒன்றா செய்யலாம், ஏன் பயப்படுறாங்க? ஏன் அதிமுக பயப்படுது? பொதுவான சில விஷயங்களில் வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை திமுக கொண்டு வருதுன்னா அது தமிழ்நாடு சார்ந்துன்னா ஏன் அதிமுக வந்து சைலண்ட் ஆதரிக்குது? ஏன் எதிர்க்க? நீங்கள் கொண்டு வரதால நாங்கள் வந்து ஆதரிக்கணுமா? முடியாதுன்னு சொல்ல முடியல. ஏன் நீட்டுக்கு வந்து இப்போ நீட்டுக்கு வந்து அதிமுக ஆதரவாக எதிர்ப்பா தெரியாது. ஆனால் நீட்டு வேணான்னு திமுக சொல்லும்போது அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது ஏன்? தமிழ்நாடு மக்களுடைய மனநிலை அப்படி. ஸோ அதனால் 2 கட்சிகளும் ஒரு பொது விஷயத்தில் எப்படி செயல்படுகின்றன, இந்த பார்வை விஜய்க்கு இருக்கா?